சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று விதியா மதியா தொடர். வணக்கம். உங்கள் சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுத்தவரும் இந்தியா, சவுதி அரேபியா, ஈராக் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கும் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்று நம்ம பேசப்போகிற செய்தி என்னவென்றால், பரிகாரம் என்பது உண்மையா பொய்யா? பரிகாரத்தினால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? பரிகாரம் என்பது பொய்யான வேலை என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஜோதிடர்கள் எல்லாம் பரிகாரம் என்பது பணம் பறிக்கும் ஒரு விஷயம், அதனால் எந்த ஒரு பலனும் கிடைப்பதில்லை அப்படி என்று சொல்கிறார்கள். நான் இதுவரை பார்த்ததில் பரிகாரம் என்பது உண்மையே. ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு சில தடைகள் இருக்கும். அவன் கர்ம வினையோ சில சாபங்களோ என்ன காரணம் என்று தெரியவில்லை. சரிங்களா? அந்த தடைகளை நாம் துடைத்தெறியும் போது வெற்றிகள் எல்லோருக்கும் கிடைக்கிறது என்பது உண்மை. என்னிடம் வந்து ஜோதிடம் பார்த்த நபர்கள், சின்ன வயதிலிருந்து ஜோதிடம் பார்த்த நபர்கள் எல்லோருக்குமே ஜோதிடம் பார்த்த உடனே நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஜாதகத்தின் காலகட்டத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி சில பரிகார விஷயங்கள். பரிகாரம் என்பது சடங்குகள் இல்லை, மந்திரங்கள் இல்லை, பூஜை புனஸ்காரங்கள் இல்லை. நான் அவர்களுடைய பட்சி வலுத்த நேரத்தில், அவர்களுடைய பட்சி நல்ல உத்தமமான நேரத்தில் இருக்கும்போது ஒரு கோவிலின் அறையில் கருவறையில் தரிசனம் முடித்து அங்கேயே இருந்து உணவு சாப்பிட்டு விட்டு, இறைவன் என்பது இறையாய் இருக்கிறான் என்பது என்னுடைய நம்பிக்கை. மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு வர சொல்லுவேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் உயிர் உண்டு என்றால் அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திற்கும் உயிர் உண்டு என்றால் அதற்கு ஒரு ஜீவன் இருக்கும். ஜோதிடம் உண்மை என்றால் அதுக்கு ஒரு ஜீவன் இருக்க வேண்டும். அந்த ஜீவன் எப்படி இருக்கும் என்றால், நம்மை நம்பி வரும் ஒரு நண்பரை சில கோவிலுக்கு நாம் அனுப்பும்போது, சில கோவில் என்று சொன்னால் அவர்களுக்கு சாதகமான கோயில்களுக்கு நாம் அனுப்பும்போது, அந்த இடத்தில் அவர்களுக்கு தேவையான கதிர்வீச்சு கிடைக்கும். அந்த கதிர்வீச்சை பெற்றுக்கொள்ளும்போது அவர்களுக்குள் உள்ள குறையை சரி செய்யப்படும். நான் ஏற்கனவே பதிவிட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு 9 லைட் எரியும். அதில் எந்த வெளிச்சம் கம்மியாக ஒரு மனிதனுக்குள்ள படுதோ அது சம்பந்தமான பாதிப்புகளை ஏற்படுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ நான் அவங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் குறித்து கொடுக்குறோம், எந்த திதியில் குறித்து கொடுக்குறோம், எந்த நாள் குறித்து கொடுக்குறோம், அதுலேருந்து ஒரு 9 நாள் கணக்கு போடுவேன். அந்த போன நட்சத்திரம் என்னவோ அதுலேருந்து 9ஆவது நட்சத்திரத்தை பார்ப்பேன். அதோட காலு தான், அதோட ரியாக்ஷன் கிடைக்கும். அதில் ரியாக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, அடுத்த 9 ஆக மொத்தம் ஒரு அந்த நல்லதோ கெட்டதோ ஒரு 90 நாளுக்குள்ளே ஒரு முடிவு தெரிஞ்சிடும். நான் அனுப்பிய எது சம்பந்தமாக அனுப்பினோ அது சம்பந்தமான தடைகள் நீக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். நான் என்ன வரேன்னா, நீங்கள் வாக்கால் வெட்டி வைங்க, கண்ணி வெட்டி வைங்க, மழை பெய்யும் போது தண்ணி உங்கள் வயலுக்கு வந்துடும். இதுதான் இந்த ரூல்ஸே. உனக்கு இருக்கிற தடைகளை நீக்கி விட்டால் உனக்கு நல்ல நேரம் வரும்போது அழகாக உன்கிட்ட வந்து சேர்ந்துடும். நான் வர விடாமல் தடுக்கிற என்ன தடையோ அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். என்கிட்ட வந்து வேலை விஷயமாக வந்தவங்க இருக்காங்க. சவுதி அரேபியாவிலேயே 2 பேர் இருக்காங்க.
அவங்களோட கூட ஒரு நாள் பேட்டி கண்டு போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னும் பல நாட்டுக்கு போயிருக்காங்க. திருமண விஷயத்தில் சொன்னது மாதிரியே 90 நாளில் நடந்த சாதனைலாம் இருக்குது. அதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. அவங்க அந்த அம்மா சொன்னாங்க, ஜாதகம் பார்த்துட்டு நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. நான் சொன்னேன், எனக்கு அன்றைக்கி 2000 பணம் தேவைப்படுது, ஒரு 2000 பணம் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவங்க 10,000 20,000 50,000லாம் செலவு பண்ணாங்க. நான் 2000 கொடுக்கல. திரும்பி நான் விடுமுறைக்கு ஊருக்கு போகும்போது என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாங்க. ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு அவங்களுக்கு கோயில் குளம் எங்கெங்கே போகணும், எந்த டைமில் இருக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் எழுதி கொடுத்துட்டு அவங்க எந்த தடை வந்தாலும் போயிடணும்னு நான் சொன்னேன். அது மாதிரியே அவங்க போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டாங்க. நான் ஜாதகம் பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், 90 நாட்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும்ப்பா அப்படின்னு. என்னங்க கடவுள் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. 90 நாள் கழித்து பாருங்கள் அப்படின்னு. அது மாதிரியே அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக பொண்ணு முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறந்துடுச்சு. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த தேதியில் நீங்கள் இருந்தே ஆகணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தி இருக்க வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டு அன்றைக்கி எனக்கு ஃப்ளைட்டு. நான் ஏறி வந்தேன். எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. காணிக்கையாக 2000 பணம் கொண்டாந்து வச்சாங்க. பூஜை மாடத்தில் சாமி மாடத்தில் பத்திரிக்கை வைக்கும் போதே வச்சுட்டாங்க. அவங்க வேண்டுகோளுக்கு நான் ஒரு 5000 செலவு பண்ண டிக்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5000 செலவு பண்ணி தான் நான் இருந்துட்டு வந்தேன். அவங்க சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது, இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னதுனால இருந்து நல்லபடியாக அதை முடிச்சுட்டு வந்தேன். இதுபோல் நிறைய கல்யாணங்கள். நான் ஆரம்பத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு பேரே அப்படி தான், கல்யாணம் ஆகலையா வா ஜாதகத்தை கொடு, அதை அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு பண்ணால் உடனே கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் வேலை விஷயம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பரிகாரங்கிறது சிலர் சொல்கிறாங்க உண்மை இல்லைன்னு. என்ன விஷயம் உண்மை தான். ஆனால் நான் 10 பேரை கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். 10 பேரை கோயிலுக்கு அனுப்புனேன்னா 8 பேர் பாஸ் ஆகுது, 2 பேர் ஃபெயில் ஆகுது. அந்த 2 பேர் ஃபெயில் ஆகுது. அவங்க ஜாதகத்தை எடுத்து மறுபடியும் நான் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறேன். ஒருவேளை அவங்களுடைய ஜாதகம் கேந்திரத்தில் சனி உள்ள ஜாதகமாக இருக்கிறது, சகடை உள்ள ஜாதகமாக இருக்கிறது, வேறு ஒரு அதில் ஒன்றும் மிகப்பெரிய தோஷங்கள் ஒன்றும் தெரியவில்லை. அப்புறம் 2வது ரவுண்டும் அனுப்ப வேண்டியிருக்கு, 3வது ரவுண்டும் அனுப்ப வேண்டியிருக்கு. அது மாதிரி தள்ளி போயிட்டு இருக்கிற சில பேர் மீண்டும் வந்து என்கிட்ட கேட்டு மறுபடி கொஞ்சம் சுலவாக நடக்குது வேலை அவங்களுக்கெல்லாம். அதுக்கான காரணம் தெரியல. அதனால் பரிகாரம் என்பது உண்மைதான். என்னிடம் ஜோதிடம் பார்த்து வெற்றி பெற்றவர்களுடைய நிறைய கதைகள் இருக்கிறது. பட் அதை நான் யூடியூப்பில் போட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க என்னிட்ட ஜாதகம் பார்க்கும்போது பேசின விஷயமும், ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் பேசின விஷயமும், நடந்ததுக்கப்புறம் பேசின விஷயமும் என்னுடைய ரெக்கார்டில் இருக்குது. பட் ஒரு தனிப்பட்ட உரிமைக்கு நமக்கு ஒரு விளம்பரத்தை அடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை போட வேணாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். நேற்று வரைக்கும் போடலான்னு தான் முடிவு பண்ணேன். வேணாம், இனிமேல் அது தேவையில்லை. விளம்பரத்தால் நமக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. நம்ம இன்னும் ஜோதிட தொழிலை செய்கிறோம், இதை விளம்பரம் பண்ணி அதில் நமக்கு ஒரு 10 ரூபா பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குது. நம்ம செய்த விஷயத்தை சொல்கிறோம், பலருக்கு வெற்றி கிடைக்கிது. சரிங்களா? ஃபாலோ பண்ணுற முறையில் பஞ்சபட்ச சாஸ்திரத்தையும் எடுத்து நான் ஃபாலோ பண்ணுறோம். எதனால் இது நடக்குதுன்னு நான் ஆராய்ச்சி பண்ண முடியாது. சரியா? ஆக மொத்தம் நல்லது நடக்குது. பரிகாரம் என்பது உண்மையே 80% அது வெற்றி தான் அடையுது. என்னை பொறுத்த வரைக்கும் 100% வெற்றி அடையுது. அதில் 10 பேர் போகும்போது 2 பேருக்கு மைனஸ் ஆகுது. அவங்களுடைய ஜாதகத்தில் இது மாதிரி 1 4 7 10 காசி ஜாதகமாகவோ சகட ஜாதகமாகவோ இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகலை. அதனால் அதை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஜோதிடம்ங்கிறது ஒரு ஜீவன் சார்ந்த விஷயம். நீங்கள் ஒருத்தவங்களை பரிகாரம் சம்பந்தமாக எந்த கோவிலுக்கு அனுப்பினாலும் அதோட 9ஆம் நாள் அந்த ரிசல்ட் தெரியும். இல்லை அதோட 18வது நாள் 27வது நாள் அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஜோதிடமும் உயிர் உள்ள ஒரு ஜீவன் தான். நீங்கள் ஒரு விதையை விதைத்தால்
எத்தனை நாளில் முளைக்குன்னு உங்களுக்கு தெரியும். 3 நாளில் முளைக்கலாம், 7 நாளில் முளைக்கலாம். அதுபோல் பரிகாரம் பண்ணும்போதும் ஒரு விதை விதைக்கிற மாதிரி தான். அதோட முளைப்பு திறன் கண்டிப்பாக தெரியும். அது சக்ஸஸில் போகுதா நான் சக்ஸஸில் போகுதாங்கிற விஷயமும் தெரியும். எதுவுமே இல்லை நானே மாற்றிடுவேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஜோதிடர் என்பவர் ஒரு கால்குலேட்டிங் தெரிந்த ஒரு வாக்கு பலிதமுள்ள ஜோதிடர். அவ்வளோதான். அவரால் எந்த விதத்தையும் மாற்ற முடியாது. மனிதர்களுக்கு ஜோதிடம் உண்மை என்றால் அவர்களுக்கு இருக்கிற தடைகளை அவர்கள் தெய்வ தரிசனம் மூலமே தீர்த்து கொள்ள முடியும். பட் ஜோதிடம் யோகி என்று உண்டு, அவயோகியும் உண்டு. அதனால் அவர்களுக்கு யோகமான கோயில்களுக்கு தேடி சென்று அருள் பெற்று வருவது சிறப்பானது. ஜோதிடத்தில் நீண்ட படிப்புகள் பலர் படித்திருந்தாலும் யாருடைய ஜோதிடத்தில் கணிதமும் ப்ளஸ் வாக்கு பலிதமும் இருக்குதோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். ஜோதிடத்தை கண்டுபிடித்த எத்தனையோ பெரிய மனிதர்கள் இருக்கும் பட்சத்தில் சில குறைவான வயது உள்ளவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற மனிதர்களாக உலா வருகிறார்கள். அதனால் ஜோதிடம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா ஒரு கம்ப்யூட்டரில் போய் டேட்டா பர்த்தை கொடுத்தீங்க கூட ஜோதிடம் வந்துடும். பட் நடக்கிறதில்ல. அதனால் ஜோதிடத்துக்கு வாக்கு பலிதமும் முக்கியம். நன்றி, வணக்கம்.